ஹலோ கைஸ், நான் தான் எங்கள் டிஎம்பி கேமிங். இப்போ நம்ம விளையாட போகிறோன்னா ஃபிஷிமேன் ஜீரோன்னு ஒரு கேம். இப்போ வாங்க விளையாடலாம். ஓகே, ஒய்யோ நார்மலில் தந்துட்டேன். ஈஸியில் தான் ஃபஸ்ட்டு விளையாண்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸில் விளையாடுங்க. நான் எடுத்தோடனே ஈஸியில் விளையாட போகிறேன். ஓகே, இப்போ நான் மேபையும் வெளியில் போய் எல்லாம் இது சரி பண்ணிட்டேன். இப்போ மேபையும் போகலாம். ஈஸியில் வச்சுட்டேன் கரெக்டாக. ஓகே, அவன் ஸ்லோவாக தான் வருவான். நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் தந்துருவாங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம எந்திரிச்சிட்டோம். அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. அவனுக்கு ஒரு பேர் வைக்கணுங்க. அவன் மூஞ்சியை பார்த்தாலே கண்ணு இல்லை, காது இல்லை, வாய் மட்டும்தான் இருக்குது. ஓட்டவை நல்லா இருக்குல்ல பேர். ஓகே, இனி அவன் பேர் ஓட்டவை தான். நல்லா இருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலையே நான் டார்ச் லைட் எடுத்துட்டேன். இப்போ இந்த டோர் லாக்கில் இருக்கும், அதனால் நம்ம கீயை போட்டு ஓப்பன் பண்ணணும். இங்கே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலை அந்த ஓட்டவை. ஆனால் இதில் ஒரு சங்கத்தமான விஷயம் இருந்துச்சு. அது நான் கடைசியில் சொல்லுறேன் என்னன்னு. ஓகே, நான் எல்லா இடத்துலையும் தேடுறேன். ட்ரா இது எல்லாத்துலேயுமே. அது பேட்ரி, நம்மள்கிட்ட தான் பேட்ரி ஃபுல்லாக இருக்கே. ஓகே, அவன் எங்கே இருக்கான்னு வேறு இன்னும் தெரியல. அவன் எங்கே வேணாலும் இருப்பான். எனக்கு இப்போ கேமரா கரெக்ஷன் நல்லா இருக்குங்க. ஒரு டேப் இருக்கும், அந்த டேபில் இருந்து கேமராவை பார்க்கலாம். இவன் வந்துட்டானா கொஞ்ச நேரத்தில் அவன் வருவான். எடுத்த உடனே அவனை ஸ்பான் பண்ணி விட மாட்டாங்க. அப்படியே ஸ்பான் பண்ணுறா இருந்தால் ஈஸி. அதில் தான் நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி கட்டில் கடையில் ஒழிஞ்சிட்டேன். அவன் வர்றது மாதிரி இருக்குதுனால. அவன் இன்னும் வரல, வந்தாதான் தெரியும். கேட்குறா சவுண்டு? முன்னாடி நான் ஒன்று காமிச்சேன்ல, ஒன்று வருதுன்னு. அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஒருத்தருக்கு காலையும் பாதி கட் பண்ணி கையும் இல்லாமல் சளியை மேலே தூவித்த மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண மாதிரி வலிக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி பார்க்குறக்கு இருக்கும். எனக்கு வாமிட் வர்ற மாதிரியே இருந்ததுனால நான் அப்படியே விற்றேன். ஓகே, இன்னும் அவனை காணும். அவனால் நான் தேடிட்டு இருக்கேன். அவன் கடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்குங்க விளையாட. ஐயோ, அவனை வேற காணுமே. ஆனால் இதில் மியூசிக் நல்லா இருக்குங்க. திக்கு 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 திக்குன்னு இருக்கும். ஒரு வாட்டி விளையாடும் போகும். ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டோனாலே ஐயோ இனி வேண்டாம் இந்த கேமுன்னு சொல்லி வெளியில் போயிடுவோம். அந்தளவு இது திக்கு திக்குன்னு இருக்கும். ஓகே, அது என்னன்னு தெரில. ஐ திங்க் இது கன்னுக்கு யூஸ் ஆகுமோன்னு நினைக்கிறேன். டாட் மாதிரி இருக்குது. என்ன யாரும் இல்லை, போர் அடிக்கிறேன். எல்லா பக்கமும் தேடணும். ஆனால் இதில் எல்லா பக்கமும் தேடணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு பக்கம் மிஸ் பண்ணால் கூடயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது நம்மளை மிஸ் பண்ணிடுவோம். எனக்கு ஏதோ பயமாக இருக்கிறதுனால ஒழிஞ்சிக்கிட்டேன். நான் அப்படியே தேடிட்டு இருக்கும்போது எனக்கு 2 டாட் தான் கிடச்சிச்சு, வேறு ஒன்றும் கிடைக்கல. அந்த டாட் ஐட்டிங் கன்னுக்கு தான். கன்னு கிடச்சா செம்மையாக இருக்கும். ஆனால் கன்னு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. யூஸ் பண்ண தெரியும், ஆனால் எப்படி அது ஒர்க் ஆகும், அது என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியாது. ஐ திங்க் அது எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகுமோ தெரியலை. ஆனால் முடிஞ்சு போனதாக இருக்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பெட்டு அந்த பக்கத்தில் இருந்துச்சு. மேபே எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு டாட்டா கண்டுபிடிச்சிருக்கேன்.
இங்கே யார்கிட்ட நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ, அந்த ஓட்ட வாயா இருக்குமோ? ஐ திங்க் அந்த ஓட்ட வாய் தாங்க. ஓகே, நான் வாய்ண்டு ஓடி வந்துட்டேன். மியூசிக்கை பாருங்க, நல்லா இருக்கு. இந்த கேமை எல்லோரும் விளையாண்டு பாருங்க, செமையாக இருக்கு. 5 கோடி பேர் இந்த கேம் விளையாண்டுருக்காங்க. ஓகே, அவனை வர வைக்கலாம். அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் அது அலாரம்னு நினைக்கிறேன். இது சும்மா டம்மி பாபா அந்த மாதிரி தான் இருக்கு. என்னங்க சவுண்டு போடுது? ஐ திங்க் இப்போ அது வரும், ஏன்னா அது சவுண்டு போட்டுருச்சு. பயமா இருக்கே. இங்கே அந்த மாதிரி கால் நறுந்து வர்ற சத்தம் கேட்குறீங்க. ஐ திங்க் அது வந்துருச்சு. இங்கே தாங்க இருக்காது, ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதுதாங்க ஓட்ட வாயி. என்னங்க இவ்வளோ கொடூரமாக இருக்கு? ஐயோ, கத்துரே. நானும் கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினச்சேன். அது கையில் பாருங்க ரத்தம், கால் கையெல்லாம் ரத்தம். ஒரு நிமிஷம், இந்த சவுண்ட் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். அந்த சளிமூக்க அதுதாங்க இப்போ வருது. இதா தெரியுதா? அதே தான். அது நின்றுச்சு, ஆனால் சவுண்டு கேட்குது. என்னங்க உரும்பிட்டு போகுது? ஐ திங்க் நீ மாட்டின என் கையில் நீ செத்தல அந்த மாதிரி சொல்லிட்டு போகுது. அங்கே பாருங்க, அது போகுது தெரியுது. நான் நினைக்கிறேன் இப்போ நான் போகலான்னு. ஓகே, மர நோடி போயிடலாம். அது அங்கே நிற்கிது. ஆனால் இந்த ஓட்ட வாய் நினச்சாதாங்க பயமாக இருக்குது. அது என்னது? கன்னா? கண்ணு கச்சிருச்சுங்க. ஆமோ இப்போ என்கிட்ட இருக்கு. என்ன ஆமாவாக இருக்கும்? இங்கே ஆமோ இருக்கா? இந்த ஆமா நான் கலெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் இப்படிங்க ஆமாவாகும். சரி, அந்த ஆமா எனக்கு தேவையில்லை, ஏற்கனவே ஆமோ இருக்கு. நான் டவுட்டாக இருக்கு. டாட் டாட் எடுக்குமோ? இல்லை, டாட் கன்னு. அது இப்போதாங்க எனக்கு புரியுது டாட் கன்னுன்னு. டாட் கன் இருக்கும்போது கவலை இருக்கு. டாட் கன் இது சும்மா நினைக்கிறேன். சுத்த என்னாகும்னு தெரியலையே. இங்கே மியூசிக் போடுறாங்க. இங்கே பக்கத்தில் ஷார்ட் கன் இருக்கு, ஆனால் புல்லட் இல்லை அதுக்கு. ஒரு நிமிஷம் என்ன? ஐயோ, ஓட்டாயி பூடு மண்டியிலே அது சுட்டுட்டேன் ஃபியூக்கில். என்னங்க மயங்கிருச்சு? அவ்வளோதான் இருக்கிற. சரி, தேவையான திங்ஸ் தேடணும். ஐயோ, பேட்ரி கம்மியாக இருக்குது, பேட்ரி எடுத்துப்போம். ஃபுல்லாகிடுச்சு, போதும். கன்னு. இது ஒரு பிஸ்டல்னா? அங்கே பேப்பர் இருக்கு. எடுக்க முடியுங்க பேப்பரு. அது கோடாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஐ திங்க் எஸ்கேப்புக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் எஸ்கேப்புக்கு தான் கோடு வச்சுருப்பாங்க. உங்கன்னு இருக்கு பேட்ரி தான் ஃபுல்லு. இப்போ எனக்கு ஒரு கீ வேணும் அந்த இதுக்கு. கன்னு இருக்குங்க.
இங்கே நான் கீ இருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த இடத்த செக் பண்ணல. ஐ திங்க் கீ இருக்கு இந்த இடத்த. சரி, ஐ திங்க் இந்த கீ தான் ரிக்யூஸ்ன்னு நினைக்கிறேன். 4-5 கன்று இருக்குமோ? 3 கன்று இப்போவே கிடச்சிச்சு. போ லேசர் கன்று போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கன் கிடச்சிட்டே இருக்கு. ஆனால் கன் எடுத்தால் ஒரு 2 கன் எடுக்க முடியல. நான் செக் பண்ணேன். ஆஹா, புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேனே. அதுக்கே எந்திரிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த வழியாக போகணுமா? லேட் ஆயிடுச்சு. போகலாம். திரும்ப எந்திரிச்சிருச்சு. மேபின் தலையிலேயே சுத்தேன். அது என்னங்க வலிக்கிட்டே வருது காலை வச்சுக்கிட்டு. ஓப்பன் ஆகுது. அது சாவியை போட்டு ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டா. எல்லாமே நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதோ திறக்கிறோன்னா இந்த மாதிரி லாக்கில் இருக்குன்னா எடுக்க முடியாத மாதிரி அந்த சவுண்டு எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் இதுதாங்க ஓப்பன் பண்ண உடனே அது நார்மலாக ஓப்பன் ஆகிடும் மேக்ஸிமம் கேம்ஸில். இதுனா அப்படியே திரும்பி ஓப்பன் ஆகிற மாதிரி. இங்கே அங்கே என்னமோ இருக்குங்க ஆமோ பார்த்து என்னன்னு தெரியல. ஓகே, ஏதாச்சும் எடுத்தேன் அவ்வளோதான். சரி, நான் இப்போ செக் பண்ணாரு தேரணும். ஓ, இங்கே ஒரு பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேட்ரி இருக்குது அந்த சீட்டில். போ இன்னும் டேமுங்க. அது எதுக்குன்னு பார்க்கணும் டேமும். ஓ, இப்போ நான் எடுத்துரு புல்லட்ஸுங்க கீழேருந்து எடுத்துரு. இது ஆமாம். ஓ, டாட் பேட்ரி முடிச்சாதான் நான் பேட்ரி எடுப்பேன். ஏன்னா இந்த கேமில் சார்ஜ் இருக்குன்னா அப்போது எப்படியா இருந்தாலும் டார்ச் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பேட்ரி வந்துச்சு. அது டார்ச்சர் சார்ஜர் பேட்ரி தான். அது தரவா சொல்லலாம். சார்ஜர் முடிஞ்சுன்னா பேட்ரி ஆஃப் ஆகிடுமோ என்னமோ. இது ஆஃப் ஆகிடுமோ என்னமோ தெரில. அதனால நம்ம உஷாராக சேவ் பண்ணுவோம் மேக்ஸிமம். பக்கத்தில் இருக்கிற டோர் நான் பார்க்கவே இல்லை. இதுவும் லாக்கில் இருக்கு. அந்த கீ இப்போ கீழேருந்து எடுத்துங்களா அந்த கீ வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னமோ இருக்குது. என்னது எல்லோ கீ கார்டு? ஐ திங்க் அங்கே ஒரு கீ கார்டு கிடச்சில. அதுக்காக இருக்குமோ? செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. அதுக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சிருப்பானா? எந்திரிச்சா பார்த்துப்போம். எந்திரிச்சிட்டாங்க. கட்டுறானே போடு. அவ்வளோதான். அதுக்கு வழுக்குறங்க அந்த டைல்ஸு. ஓகே, அது மயங்கிருச்சு. அவனை பாருங்க, நம்ம போகிறே தெரியாமல் அவன் பார்த்து முன்னாடி போயிட்டு இருக்கான். இங்கே பர்சன்ஸ் நாத்தால விட்டாங்க. தோட்டி தாண்டிட்டாரு. இப்போ ஓ ஓப்பன். ஆமாங்க, கரெக்டாங்க. நான் நினச்சிடு. ஓ, இந்த வழியை பார்த்துக்கலாமா? நிறைய ட்ரா இருக்குது இங்கே. கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டான திங்ஸஸ் இருக்கும். ஐ திங்க் இந்த ஒரு ரூமா அந்த இதில் மாதிரி நிறைய இருக்குமா? ஆஃபீஸுன்னு நினைக்கிறேங்க. கேமரா ஒரு எல்லாம் இருக்குது. ஓகே, ஓ கீ கிடச்சிருக்குங்க. ஓ, இது டாட்டு.
இதில் ஒன்றும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், மேக்ஸிமம் இந்த பட்டியலெல்லாம் இந்த ட்ராலெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த புல்லட் அந்த பிக்சரை பார்த்தாலும் தெரியுதுங்க, அதுதான் புல்லத்துன்ட்டு. நான் பிஸ்டல் எடுத்துக்கலாமோ? சரி, பிஸ்டல்னா செத்துருவானோ? பரவாயில்ல, எதுக்கு வீணம்பு. ஓகே ஓகே. கிராஸ்போ கீழே இங்கே இருக்கா? கிராஸ்போ இருந்துச்சுன்னா ஏதோ பிளாங்க் அங்கே இருந்துச்சுல, அதுக்கு யூஸ் ஆகும். ஓ, லாக்கில் இருக்குது. அது எப்படியா இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணணும். இல்லை ஃப்யூச்சரில் கூட அன்லாக் ஆகலாம். இப்போ அன்லாக் ஆயிடுச்சு, என்ன கவலை. ஃப்யூச்சரில் அன்லாக் பண்ணுவேன்னு சொன்னால் இப்போ அன்லாக் பண்ணிட்டேன். இது இல்லையா? இங்கே கீ எவ்வளோ பாருங்க இங்கே அன்லாக் ஆகாமல் இருக்குது. பேட்ரி இருக்கு. ஐயா, இது வேறு இதை பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இது பாத்ரூம் இங்கே இருந்துக்கிட்டு இது வந்துருக்கு. ஓ ஐயே, இது இங்கே இருந்தாங்க வந்துருக்கு. ஓ, இங்கெல்லாம் செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ரோட்டில் ஆனால் அப்புறம் இது வருது, நம்ம வெளியில் இருக்கும்போது தப்புக்குன்னு சுட்டோம். ஓ, ஒரு கீ கார்டு. அங்கே கீ கார்டு. ஓ, 2 ரோட்டு. இப்போதான் எனக்கு இது வந்துருக்கு. நம்ம வெளியில் இருக்கும்போது அடிக்கடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கும்போது அடிக்கடி வந்துருச்சுன்னா அவ்வளோ மாட்டிப்போம். நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. திறந்து சுட முடியாதுங்க. கரெக்டாக சுட்டாலும் அது வந்துடும் சீக்கிரமாக. இங்கே காணும், ஒன்றுமே காணும் போடிக்கு. ஓ, இதுக்கு இருக்கியா? கீ இருக்கா? இங்கே ஏதோ ஒன்று தண்டிருக்கணும். பார்த்தேன், தாண்டிங் ஒன்றுமே இல்லையே. ஓ, இருட்டில் அங்கே இருக்குங்க ஏதோ ஒன்று. கண்டுபிடிச்சிட்டேன். பேப்பரு. ஓ, அந்த கோடு நிற்கிறோம். கோடு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 6 இருக்கு. 2 கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கப்பை வச்சு என்ன பண்ணுவேன்? எடுக்கல. அந்த கிளாக்கு மாதிரி இதுவும் வீசாதான் முடியும்னு நினைக்கிறேன். கிளாக் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒன்று கீழே தான் இருக்கு. ஓ, இதோ வருது. ஐயோ, இதுக்குள்ள இருந்தாலும் மாட்டிப்போம். இது கரு மூடி இருக்கு. கரு தந்துருச்சு. ஐயா, அந்த ஜன்னல் பார்த்துருக்கா? ஹெட்டில் போடணும். போடு. அதுக்கு இப்பவும் வழுக்குறங்க. சரி, நான் வித்திரமாகவே போய் செக் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம். பேட்ரி ஓகே, எனக்கு தேவைப்படுற ஒரு இது முறிஞ்சு. இங்கே ஒன்றுமே இல்லைங்க. படுத்துருக்கார பாரு. இந்த இடத்துல நான் ஒரு புல்லட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே டாட் அவ்வளோ கடிக்க மாட்டேங்குது. செக் பண்ணிட்டேன். அப்புறம் போகலாம். இங்கே செக் பண்ணியாச்சு. இது இதுக்குலாம் நான் கீ எடுத்தேனா? இங்கே என்னது? கூடுங்க. கூடு கிடச்சிச்சு. என்ன கோடுன்னு பார்ப்போம் அப்புறமா.
ஐயோ அதை பார்க்கும்போது ஒரு உறுப்பு இருக்குது. ஓகே 2 கிடச்சிருக்கு. எனக்கு ரெட் கீ கார்டு ப்ளூ கீ கார்டு 2 கிடச்சிருக்கு. செக் பண்ணுவோம். ரெட் கீ கார்டு இல்லை ப்ளூ கீ கார்டெலாம் கிடச்சிருக்கா? ஓகே இங்கே என்ன இருக்குது? இங்கே வருதுங்க. அது வேஸ்ட்டு. அடிச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. இவனும் என்ட்ரிக்கல, அது வரைக்கும் நல்லது. நான் வெளியில் போகணும். பெண்டாலியா போகணும். ஐயோ தெரியலையே. இது இங்கே இருக்குன்னா நம்ம இங்கே டேர்ன் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த வழியாக போகும். ஓ எக்ஸிட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்னோட நிம்மதி கிடைக்கிறா. அப்படியே மேலே போக வேண்டியது. கீழே போகலாம். கீழே ஒரு டோர் அன்லாக்காக இருந்துச்சுடா. லாக்காக இருந்துச்சுல, அதை அன்லாக் பண்ணலாம். கீ இருந்துச்சுன்னு நான் நினச்சேன். அன்லாக் ஆயிடுச்சு. போதும். இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, ஏதோ இருக்கா? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஓஹோ சவுண்டு காடி கிழிச்சிடு. இன்னும் அது கேட்டுருச்சுன்னா அது வந்துடும் நம்மளுக்கு. இது ஓப்பன் பண்ண வைப்பாங்களோ? அதெல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உறைஞ்சி கிடக்குது. ஐயோ அந்த 4 காலில் அந்த இது இருக்குது தெரியுமா? அப்படியே வெட்டி வச்சுருப்பாங்க இன்னொருத்தன். அது எவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பாங்களா அவங்க. வெட்டி வச்சுருக்காங்கன்னா ஐயோ. அது வந்துருமான்னு பயமாகவும் இருக்குது. ஓகே இங்கே தான் இருக்குது. கீ காருங்க. ரெட் கீ கார் கிடச்சிருக்கு. இங்கே கோடு இருக்குது. இது போடுங்க. எனக்கு கோடு போடுப்போ. ஐ திங்க் நான் மேக்ஸிமம் முடிச்சிட்டேன் கேமு. இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. அது வருது. ஐயையோ ஓட்ட வாய் வேற வருதே. சரி இதோட நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். பார்ட் 1 இவ்வளோ தான்.